ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தடை இருக்கும். அந்த தடைக்குள்ளார பார்த்தீங்கன்னா, ஒரு மடை இருக்கும். அந்த மடை தான் மடை திறந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. மடை திறந்தா ஒருத்தவங்க லைஃப் நல்லாயிருக்கும். நம்ம மைனஸ் ஆக்டிவிட்டியா இருந்தோம்னா, நெகட்டிவிட்டி பெர்சனா இருந்தா அப்படிதான். நம்ம எல்லாருமே நெகட்டிவிட்டி பெர்சனா எப்படி மாறுறோம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு பட்ட துன்பங்கள், கடன், சொல்வாக்கு, செல்வாக்கு இல்லாம போறது, சொன்ன வாக்க தவறுது. இது காரணம் இடம், பொருள், ஏவல், சூழ்நிலை தான். பிளாக்கேஜை உடைக்கிறதுக்கு சிம்பிள். பெரிய பெரிய விஷயங்கள் இருந்தாலும், சிம்பிளான ஒரு விஷயங்கள நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நல்ல அந்த புகை வாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த எண்ணெய் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த காலத்தில் எப்படி நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் வைத்தியர்களும் செய்தார்கள். எப்படியே நீங்கள் அந்த நெருப்பை பார்த்தீங்கன்னா, நெருப்பு அசைகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். என்னை சுற்றி எந்த ஃபேனுமே இல்லை. எப்பேற்பட்ட கந்திருஷ்டியாக இருந்தாலும் நம்மகிட்ட வராது. ஒரு ஸ்க்ரீன் எப்பொழுதுமே இருக்கும். இதை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் நீங்கள் கண்ணாடியில் பார்த்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் கந்திருஷ்டிகளையும் நாமே கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம்தான் இந்த மெத்தட். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தடை இருக்கும். அந்த தடைக்குள்ளார பார்த்தீங்கன்னா, ஒரு மடை இருக்கும். அந்த மடை தான் மடை திறந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. மடை திறந்தால் ஒருத்தவங்க லைஃப் நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மடை என்ன என்று பார்த்து அதை சரியான நேரத்தில் திறந்து விட்டுறணும். அப்போ திறந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியில் போகும், நல்ல விஷயங்கள் எல்லாம் உள்ளே வரும். ஸோ திருஷ்டி என்ற மிகப்பெரிய மகா எதிரி நமக்குள்ளே இருக்கவே கூடாது. தடை என்ற மகா சுவர் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, மதில் சுவர் இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் இருந்துச்சுன்னா மதில் மேல் பூனையா, இப்படியா அப்படியா அப்படியான்னு நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணிவிடுவோம். நல்ல விஷயங்கள் நமக்கு வரும்போது நமக்கு வராது. அதேமாரி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பு மைனஸாக இருந்துச்சுனாக்கா, லைஃப்பில் ரோட்டில் எங்கெங்கேயோ பார்த்திங்கன்னா நல்லவங்க கெட்டவங்க மைனஸ் ப்ளஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம மைனஸாக இருந்தோம்னாக்கா, எங்கெங்கெல்லாம் மைனஸ் இந்த ஓட்டில் காற்றுல எல்லாம் போயிட்டுருக்கோ அதை மட்டும் தான் இழுக்கும். மேக்னெட் என்ன பண்ணும்? இரும்பை இழுக்கும். அது மாதிரி மைனஸ் எதை இழுக்கும்? மைனஸை தான் இழுக்கும். ப்ளஸ்ஸை தான் இருக்கும். எப்போ நம்ம மைனஸ் ஆகியிருந்தோம்னா, நம்ம மைனஸ் ஆக்டிவிட்டியாக இருந்தோம்னா, நெகட்டிவிட்டி பெர்சனாக இருந்தால் அப்படி ஆகும். நம்ம எல்லாருமே நெகட்டிவிட்டி பெர்சனாக எப்படி மாறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு பட்ட துன்பங்கள், கடன், சொல்வாக்கு, செல்வாக்கு இல்லாமல் போகிறது, சொன்ன வாக்க தவறுது. இது காரணம் இடம், பொருள், ஏவல், சூழ்நிலை தான். நம்ம எல்லாத்துக்குமே சூழ்நிலையிலையும் காரணம் போட்ட முடியாது. நம்மளுடைய உழைப்பும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம முனைப்பாக இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று, ஒரு சோம்பல், ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு மடை, இதுதான் அந்த பிளாக் ஆகிருக்கும். நம்ம இது தெரியாமல் மக்கள் நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளை திட்டுவாங்க. ஏன் அப்படி இருக்கான், சோம்பேறியாக இருக்கான், வேலைக்கு போகலையா, என்னமோ ஒன்று நம்மளை தடுக்கும். நம்ம நினைப்போம், சரி இன்னைக்கு நைட்டெல்லாம் திங்க் பண்ணுவோம், சரி இன்னையிலேருந்து நம்ம மாறிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து நம்ம செய்யணும்னு நினைப்போம். விடிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அதே கிளம்ஸி, அதே போர்வை, அதே டென்ஷன், அதே லாக்கு, அதே பிளாக்கு எப்படி இருக்கும்? இதை கஷ்டப்படுறவங்களுக்கு படுறவங்களுக்கு அதான் நல்லாவே தெரியும். அதனால இந்த பிளாக்கேஜை உடைக்கிறதுக்கு சிம்பிள். பெரிய பெரிய விஷயங்கள் இருந்தாலும் சிம்பிளான ஒரு விஷயங்களை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நல்ல அந்த புகை வாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, இந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ஓட்டம் இருக்குப்பா அந்த வீட்டில். நம்ம ஓட்டம்னா பேயெல்லாம் கிடையாது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் ஜிக்ஸாக்காக இருக்கும். அதேமாரி தான் நம்மளோட ஆரா ஜிக்ஸாக்காக இருக்கும், நம்மளோட பவர் ஜிக்ஸாக்காக இருக்கும், உயிரோட நாடி ஜிக்ஸாக்காக இருக்கும். அப்போ நேவல் பாயிண்டோட சொல்லுவாங்க, அதுதான் நேர்கோட்டில் இல்லை, அது தனியாக இருக்குது, நேராக இல்லாமல் நேவல் பாயிண்ட்டை தள்ளி இருக்குது. அதில் அந்த ஆரா ஸ்கேனிங்கில் நல்லாவே சொல்லுவாங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கும் பொழுது நம்ம இது எப்படி நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊதுபத்தி முறையில் ரொம்ப சிம்பிளாக வேப்பெண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் இதில் மஞ்சள் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். மஞ்சள் ஊறிட்டு இருக்கு இந்த வேப்பெண்ணெயில். குச்சி மஞ்சள், இது ஒரு மெத்தட் இருக்குது. நான் இந்த இன்னொரு பதிவில் போடுறேன். இந்த மஞ்சள் வச்சு எப்படி நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறது, சைனஸ் எப்படி அடியோட விரட்டுறது, அதேமாதிரி இந்த எண்ணெய் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த காலத்தில் எப்படி நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் வைத்தியர்களும் செய்தார்கள். ஒன்றும் இல்லை, வேப்பெண்ணெயில் விரலி மஞ்சளை உள்ளே போட்டு வைக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் நாளைக்கு ஊறணும். நம்ம ஒரு மாதம் ஊறின பிறகு எடுத்து பயன்படுத்தலாம். நான் எவ்வளவு ஊறுதோ அந்தளவுக்கு நல்ல விஷயமா இருக்கும் இந்த எண்ணெய். சரி, இப்போ நான் வேற ஒரு மெத்தட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஊதுபத்தி இருக்குன்னு வச்சுங்க. இது ஊதுபத்தி நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த எண்ணெயை ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி மஞ்சளில் போட்டு வச்சுருக்கதையும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த ஊதுபத்தியில் இந்த வேப்பெண்ணெயை நம்ம தடவிடணும் டோட்டலாக. ஓகேங்களா? இது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே ரொம்ப சொதன்னு ஊட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணெயை ஊற்றினா அழகாக அது உறிஞ்சிக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம லைட் பண்ணிவிட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம சேரில் இப்படி உட்காந்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஃபயர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபயர் பாயிண்டில் ஃபஸ்ட்டு
நம்ம என்ன பண்ணுறோம், நெத்தி இப்படி வச்சுட்டு நெத்தி நேராக அந்த நெருப்பை பார்க்குறீங்க. என்னோட உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளும், தடைகளும், பொறாமைகளும், திருஷ்டிகளும் என்னுடைய நெற்றியிலிருந்து அக்னியில் பாய்கிறது. எப்படியே நீங்கள் அந்த நெருப்பை பார்த்தீங்கன்னா நெருப்பு அசைகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். என்னை சுற்றி எந்த ஃபேனுமே இல்லை. இந்த நெருப்பனை ஒத்து கவனிச்சுட்டு உங்கள் தலையிலேருந்து உங்கள் உடம்புலேருந்து அப்படியே பம்ப் ஆகி நெத்தி மூலியமாக அந்த அக்னியில் பாயுது, அது பேர்ன் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நினச்சிடணும். இது நடந்துச்சுல, அப்படி ஊதிட்டு அணைச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புகை இருக்கும். இந்த புகையை தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ஜஸ்ட் அந்த எஸ் டைப்பில் உங்களுடைய இடுப்பு வரைக்கும் அப்படியே எஸ் தான், எஸ் டைப். அதாவது நீங்கள் ரைட் சைடில் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் ரைட் ஹேண்டில் பிடிச்சிருப்பீங்க. இப்போ எஸ் போடுங்க, எஸ், அவ்வளோதான். 2 எஸ் கரெக்டாக. 3வது எஸ்ல உங்களுக்கு வந்து இடுப்பு வரைக்கும் வந்துடும். அதாவது தலையில்னா 1 2 3 3 எஸ். அதாவது ஈஸியாக 1 2 3 1 2 3 1 2 3. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வேப்ப எண்ணெய், ஓகேங்களா, இந்த வேப்ப எண்ணெயோடு சேர்ந்து இருக்கும் பொழுது என்னாகும், நிறைய கிளென்ஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த நல்லாவே பெருசாகவே போடலாம். 1 2 3 அப்படி அழகா ஒரு எஸ்ஸு, இன்னொரு எஸ்ஸு, இன்னொரு எஸ். அதுதான் ஒரு எஸ் கண்டினியூ ஆகுதா, ஒரு எஸ் கண்டினியூ ஆகுதா, ஒரு எஸ், அவ்வளோதான். இது கரெக்டாக மேலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சோலார் ப்ளெக்ஸ்க்கு இடுப்பு வரைக்கும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம காலையில் குளிச்சுட்டு இப்படி பண்ணும் பொழுது கிளென்சிங். ஸோ இது ரொம்ப 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 அந்த காலத்தில் கையாண்ட ஒரு அற்புதமான ஒரு முறை. ஸோ இந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தடையை உடைக்கிறதுக்கு இது பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுற ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இது நம்மளுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கும், சில விஷயங்கள் புகை மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முகமாத்து, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னா புகமாத்து ஆகிடும். அது அப்புறம் முகமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் என்னன்னே தெரியல, அவன்கிட்ட பேசினாலே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அவன்கிட்ட பேசினாலே அவங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு எடுக்க முடியாது. அது முகமாத்து, ரிஃப்ளெக்டர். ஸோ அந்த ரிஃப்ளெக்டரை என்ன பண்ண போகிறோம், அழகாக நம்ம வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எஸ், 3 எஸ், ட்ரிபிள் எஸ், 1 1 1 முடிஞ்சிருச்சு. ஸோ இது பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பக்காவாக நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. எப்பேற்பட்ட கந்திருஷ்டியாக இருந்தாலும் நம்மகிட்ட வராது. ஒரு ஸ்க்ரீன் ஆப் எப்பொழுதுமே இருக்கும். இதை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் நீங்கள் கண்ணாடியில் பார்த்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி உட்காந்துக்கிட்டு கிழக்கு முகமாக நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன்ஸ் கிழக்கு முகமாக உட்காந்துக்கணும். ஸோ அதுமாரி வடக்குலையும் உட்காரலாம். வடக்கு அதாவது கிழக்கு விளக்கு வைக்கும், வடக்கு எடக்கு பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வடக்குலையும் பண்ணலாம், கிழக்குலையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணும்பொழுது கிளென்சிங் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக ஏதோ நம்மளை விட்டு நம்ம ஃப்ரீயான மாதிரி ஃபீல் நம்மளே ஃபாலோ பண்ணலாம். இப்படி டெய்லியும் பண்ணலாம், வாரம் ஒருத்து பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஃபஸ்ட்டு ஊதுபத்தியை கொளுத்திட்டு நெருப்பு எரியுது பார்த்தீங்களா, அப்போ கரெக்டாக நெத்திக்கிலேருந்து வச்சுட்டு இதுலேருந்து எல்லா நெகட்டிவிட்டியும் போகுது, அவ்வளோதான் நினச்சா போதும். இதை கண்டிப்பாக அப்படி சல்லுன்னு போகும். உடம்புலேருந்து அப்படியே கடை புரண்டு அப்படியே போய் அப்படி நின்று அப்படி போகிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க, முடிஞ்சு போச்சு. ஃப்ரீ ஆகிடுவீங்க டக்குன்னு. எவ்வளோ பெரிய விஷயம். அதேமாரி வெளியில் போகிறது வந்து ஒரு வியாதியாக இருக்கலாம், டென்ஷனாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், பிடிக்காதவங்களாக இருக்கலாம், இல்லை பிடிக்காத வேலையாக இருக்கலாம். உள்ளேயே போட்டு புழுங்க வேணாம், எல்லாத்தையும் இந்த நெருப்பில் புகைச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ் போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, கிளியர். எவ்வளோ பெரிய சிம்பிளான வேலை. நம்மளே கிளென்ஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம். நம்மளை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டோம், நம்மளை தொடச்சிட்டோம், நம்ம பியூரிஃபை பண்ணிட்டோம், நம்மளை பெருக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லா சக்திகளும் உருமாறி எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டாக நமக்குள்ளே வந்து நிற்கும். நீங்கள் எங்கே போனாலும் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கலாம். முகமாத்து இருக்காது, முகமறுப்பு இருக்காது, முக பேலன்ஸ் இருக்காது, தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்காது. எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாங்க, ஒரு ஊதுபத்தியில் முடிச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ இது ஊதுபத்தியில் வந்து ஏன் சொன்னேன்னா, அந்த வேப்பெண்ணெயை தடவும் போது ஊதுபத்தி இறக்கும் போது அதில் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்டை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து வேப்பெண்ணெயில் பண்ணால் அவ்வளோ நல்லது. சரிங்களா? அதனால் நமக்கு எந்த நெகட்டிவிட்டியும் உடைச்சிட்டு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம தேடி போய்கிட்டே இருந்தோம்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம்னா நம்ம தொடச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா டெய்லி குளிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் நம்மளை கிளென்ஸ் பண்ணிக்கணும். போன மாதம் தானே நான் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன், போன மாதம் தானே நான் அங்கே ரெடி பண்ணேன். அடுத்த நாள் எத்தனை பேரை பார்த்துருப்பீங்க, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிருப்பீங்க, யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கடந்து வந்திருப்போம், எத்தனையோ குப்பைகளை நம்ம வச்சுருப்போம். அப்போ கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இது. அற்புதமான ஒரு மெத்தட். சரிங்களா? இது அந்த காலத்தில் செஞ்சு கையாண்டு நம்ம ஸ்பெஷலாக இருந்த விஷயந்தான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் கந்திருஷ்டிகளையும் நாமே கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம்தான் இந்த மெத்தட். நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.